வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தர்மபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சாதி சர்வோ ஆதார் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆதரவற்ற மற்றும் பராமரிப்பு தேவையுடைய குழந்தைகளுக்காக தர்மபுரி அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு ஆதார் முகாம் கடந்த 24/7/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாம் ஆதரவற்ற குழந்தைகளின் அடையாள நிலையை உறுதி செய்யவும் மற்றும் சமூக சேவைகளை எளிதாக பெற உதவும் வகையிலும் இம்முகாம் நடைபெற்றது. இதில் 24 குழந்தைகளுக்கு ஆதரவு பதிவு மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ், தருமபுரி மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவர் திரு ஸ்ரீதரன், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி தமயந்தி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு காமராஜ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தேவக்கோட்டை தாலுகா சித்தானூர் சமத்துவபுரம் காவேரி நகரில் கடந்த 17/7/2025 அன்று அடிப்படை வசதிகள் பெறுவது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி அறிவொளி அவர்கள் பேசுகையில், கல்வி கற்பதற்கு தங்கள் குழந்தைகளை அவசியம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். கல்வி கற்பதன் மூலம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். குழந்தைகளின் பிறப்புகளை பெற்றோர்களின் விவரங்களுடன் பதிவு செய்யுங்கள். குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துங்கள். அரசின் சலுகைகள் அதிகம் உள்ளது. உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி ராதிகா, தேவக்கோட்டை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திருமதி கலைநிலா, மாவட்ட உரிமையல் நீதிபதி செல்வி பிரேமி, குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வி பூர்ணிமா மற்றும் ஜாக்ரெடி குழு உறுப்பினர்கள், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், கனரா வங்கி கிளை மேலாளர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார வள மைய அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலர், திருப்பத்தூர் வட்டாட்சியர், தேவக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், நகர் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் வியாபாரிகள் மற்றும் வணிகர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 29/7/2025 அன்று கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாலமுருகன் அவர்கள் பேசியதாவது: இந்திய அரசியல் அமைப்பில் சமத்துவத்திற்கான உரிமை, பேச்சு சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமை, அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை என்ற 6 அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வியாபாரிகளுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் வணிகர்கள் தங்கள் தொழிலில் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை பெறவும் நடத்தப்படும் ஒரு நிகழ்வாகும். இம்முகாமில் வணிகர்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து கொள்ளவும் சட்ட ரீதியான உரிமைகள் பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. வணிகம் தொடர்பான சட்டங்கள், வணிகர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலில் ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் எவ்வாறு அணுகுவது, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் போன்ற தகவல்கள் வழங்கப்படும். வழக்குகள் நீதிமன்றங்கள் மூலம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் அல்லது மாற்று வழிகளில் சமரச தீர்வு காண்பது எப்படி போன்ற வழிகாட்டுதல்கள் சட்ட உதவி மையத்தில் வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு சட்ட உதவி மையத்தை அணுகி இலவசமாக ஆலோசனைகளை பெற்று பயனடையலாம் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் கோத்தகிரி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி அமிர்தம், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் திரு அருண்குமார், கோத்தகிரி பகுதியை சேர்ந்த வியாபாரிகள், சங்க நிர்வாகிகள், வணிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு தேசத்திற்கான சமரசம் என்ற தலைப்பில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை 90 நாட்கள் நாடு தழுவிய பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில்
நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் தங்கள் வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்த்து கொள்ள விரும்புவோர். மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழக்குகளுக்கு பதிவாளர் நீதித்துறை அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் கடிதம் மூலம் தங்களது வழக்குகளை சமரசத்திற்கு அனுப்ப கோரலாம். அந்த வழக்குகளை அந்த வழக்கு தொடர்புடைய பட்டியலில் உள்ள நீதிபதி அல்லது நீதித்துறை அதிகாரியின் முன்பு சிறப்பு சமரச மையத்திற்கு பரிந்துரைக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடப்படும். அதன் பிறகு சமரச மையத்திற்கு அனுப்பப்படும். சமரசத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகள் திருமண தகராறுகள், விபத்து வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வணிக தகராறுகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், நுகர்வோர் தகராறுகள், கடன் மீட்பு வழக்குகள், பாகப் பிரிவினை வழக்குகள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் வழக்குகள், நிலம் கையகப்படுத்தும் வழக்குகள், சமரச தீர்வு கூறுகளை கொண்ட அனைத்து வழக்குகள் மற்றும் பிற பொருத்தமான உரிமையல் வழக்குகள். வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: தமிழ்நாடு சமரச மையம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. தொலைபேசி எண் 045-301-515 மற்றும் 25301271. ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம், அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/9/2025 அன்று மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/9/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் ஒழிப்புச் சட்டம் 1970 பற்றி பார்ப்போம். சட்டத்தின் நோக்கம்:
தொழிலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை அமர்த்தி அவர்களின் சேவையினை பயன்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுகின்றன. ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி செய்யும் இடங்களில் அவர்களின் பணியினை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய ஊதியங்களையும் பயன்களையும் அவர்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்ள வழிவகைகள் செய்வதை உறுதிப்படுத்தி நோக்கத்துடனே ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒழிப்புச் சட்டம் 1970 இயற்றப்பட்டுள்ளது. சட்டம் அமலாகும் இடங்கள். இச்சட்டம் 20 அல்லது அதற்கும் அதிகமான தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக முந்தின 12 மாத காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் பணிக்கு அமர்த்தி வேலை செய்ய வைத்துள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அமலாகும். அதோடு 20 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிக்கு வைத்துள்ள எல்லா ஒப்பந்ததாரர்களுக்கும் இச்சட்டம் அமலாகும். எனினும் பிரிவு 1 உட்பிரிவு 4 படி உரிய அரசானது விருப்பப்பட்டால் அது 2 மாதங்களுக்கு குறையாத அளவிலான ஒரு அறிவிப்பினை கொடுத்து 20ற்கு குறைவான ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்துள்ள எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அல்லது ஒப்பந்ததாரர்களுக்கும் இச்சட்டத்தினை அமல் செய்யவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1 உட்பிரிவு 5 படி இச்சட்டம் தொடர்பாக பணி நடைபெறாமல் தற்செயலாக இடையிடையே ஒரு வருடத்தில் 160 நாட்களுக்கு மேற்படாத அளவில் அவ்வப்போது மட்டும் தொழில் நடைபெறக்கூடிய நிறுவனங்களுக்கு வருடத்தில் 60 நாட்களுக்கும் குறைவாக வேலை நடைபெறும் பருவகால தொழிற்சாலைகளுக்கும் அமல் செய்யப்பட மாட்டாது. It shall not applicable to the establishment in which work only of an intermittent or casual manner is performed. ஒப்பந்த தொழிலாளி கான்ட்ராக்ட் லேபர். பிரிவு 2B ஒரு நிறுவனம் மேற்கொண்டுள்ள தொழில் சம்பந்தமான வேலைகளை ஊதியத்திற்காக செய்ய ஒரு ஒப்பந்ததாரரோ அல்லது அவர் மூலமாகவோ நியமிக்கப்பட்டவர் ஒப்பந்த தொழிலாளி ஆவார். அந்த நிறுவனத்தின் முதன்மை பணியாண்மையருக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயர் தெரிந்து அங்கு பணியமர்த்தப்பட்டாலும் அல்லது அவரது கவனத்திற்கு வராமலேயே ஒரு தொழிலாளி அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டாலும் கூட அவர் ஒப்பந்த தொழிலாளியே. தொழிலாளி ஒர்க்மேன் ஒரு நிறுவனத்தில் ஊதியத்திற்காக தனித்திறமை வாய்ந்தவராகவோ அல்லது இல்லாதவராகவோ அல்லது பகுதி அளவில் தனித்திறமை உள்ளவராகவோ ஸ்கில்டு ஆர் செமிஸ்கில்டு ஆர் நான் ஸ்கில்டு உடல் உழைப்பு செய்கிறவராகவோ கண்காணிப்பாளராகவோ தொழில்நுட்ப பணியாளராகவோ அல்லது எழுத்தர் பணியினை செய்கிறவராகவோ இருக்கிற ஒருவர் தொழிலாளி என கருதப்படுவார். அவரது நியமனம் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அவ்வாறு இல்லாமலோ கூட இருக்கலாம். ஆனால் மேலாண்மை பணி அல்லது நிர்வாக பணியினை ஒரு நிறுவனத்தில் முதன்மை பணியாக செய்பவர் தொழிலாளியாக கருதப்பட மாட்டார். ரூபாய் 500க்கு அதிகமான ஊதியத்தினை பெற்று கண்காணிப்பு பணியினை செய்கிறவர், அதாவது சூப்பர்வைசர், தொழிலாளி அல்ல. நிறுவனத்திற்கு வெளியே வேலை செய்து பொருட்களை செய்தோ அல்லது சுத்தப்படுத்தியோ அல்லது அழகுபடுத்தியோ அல்லது அதனை பயன்படுத்த வசதியாக செம்மைப்படுத்தியோ அதனை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து தருகிற வெளிவேலையால் அவுட்வொர்க்கர் தொழிலாளி அல்ல. அதாவது ஒரு நிறுவனத்திற்காக தனது வீட்டிலோ அல்லது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத வேறு ஒரு இடத்திலோ இருந்து பணி செய்து அந்த பொருட்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து அதற்கு ஊதியம் பெறுபவர் இச்சட்டப்படி தொழிலாளி அல்ல. அத்தகையோருக்கு இச்சட்டம் அமலாகாது. ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் பிரிவு 2C படி ஒரு நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அதன் செயல்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தயாரிக்கப்பட்ட சரக்குகளை எல்லாம் ஒரு தனது ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் அதற்கு கொடுப்பவர் அல்லது அந்த நிறுவனத்தின் வேலைகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை அனுப்புவர் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனம் எதிர்பார்க்கின்ற குறிப்பிட்ட பலனை, அதாவது விளைவை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருப்பவர் ஒப்பந்ததாரர் ஆவார். இதில் உள் ஒப்பந்ததாரரும் அடங்குவார். நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்திருப்பது குறித்து பதிவு நடைமுறை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எம்ப்ளாயிங் கான்ட்ராக்ட் லேபரர். ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தின் அமலாக்கத்தின் கீழ் வருகிற அனைத்து நிறுவனத்தின் முதன்மை பணியாண்மையர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும்
தங்களது நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த விரும்பினாலோ அல்லது ஏற்கனவே அவர்களை அங்கு இதற்கென உரிய அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். பிரிவு 7 படி இத்தகைய பதிவுகளை செய்வதற்கு ஏதுவாக அரசாங்கம் கெசட் அந்தஸ்து உள்ள அலுவலர்களை பதிவு அதிகாரியாக ரிஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ் நியமித்துள்ளது. இந்த பதிவு அதிகாரிகளிடம் இதற்கென குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தை ஃபார்ம் 1 பூர்த்தி செய்து அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் ஒரு விண்ணப்பத்தின் மூலம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ பதிவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். பதிவு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது தங்களது நிறுவனத்தில் அல்லது தொழிற்சாலையில் நியமிக்கப்படவிருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கைக்கும் ஏற்ப அரசுக்கு கட்டணமும் செலுத்த வேண்டும். தொழிலாளர் சட்ட மத்திய விதி 26 பிரிவுகள் 8 மற்றும் 9 படி விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து பதிவு அதிகாரி அந்த நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு அனுமதித்து பதிவு சான்றிதழ் ஒன்றினை வழங்குவார். அந்த சான்றிதழில் நிறுவனத்தின் முகவரி, ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்கப்படுவோரின் அதிகபட்ச எண்ணிக்கை அளவு, அந்த நிறுவனம் செய்கின்ற தொழில், வியாபாரம் அல்லது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விவரம் முதலியன குறிப்பிடப்பட்டிருக்கும். தவறான தகவல்களை கொடுத்து பதிவு சான்றிதழ் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிவு சான்றிதழ் இனி பயன்படாது என்றோ பதிவு அதிகாரி திருப்தி அடைந்தால் தகுந்த அறிவிப்பும் வாய்ப்பும் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து அந்த பதிவு சான்றிதழ் ரத்து செய்யலாம். உரிய அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் பதிவு சான்றிதழ் பெற தவறிய நிறுவனங்கள் அல்லது பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொடர்ந்து அங்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக யாரையும் நியமிக்க முடியாது. ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியினை தடை செய்தல், Prohibition of Employment of Contract Labor. பிரிவு 10 உட்பிரிவு 1 படி எந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலும் அங்கு செய்யப்பட்டு வரும் எந்த ஒரு தொழிலிலும், தயாரிப்பு முறையிலும் அல்லது செயல்பாட்டிலும் எந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளியையும் பணிக்கு அமர்த்தக்கூடாது என்று தடை செய்து உரிய அரசு அதனை அரசு பதிவிடலில் அறிவிப்பு வெளியிடலாம். அத்தகைய அறிவிப்பினை வெளியிடும் முன்பு அந்த நிறுவனத்திற்கு உரிய அரசு மத்திய அரசு என்றால் இந்த சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள மத்திய ஆலோசனை வாரியத்தையும், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் மாநில அரசு என்றால் மாநில ஆலோசனை வாரியத்தையும், ஸ்டேட் அட்வைசரி போர்ட் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 2006 சுப்ரீம் கோர்ட் 32/29 என்ற வழக்கில் ஒரு தொழிலில் அல்லது நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர் பணியினை தடை செய்ய வேண்டுமா அல்லது அனுமதிக்கலாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் முழுமையாக சம்பந்தப்பட்ட அரசுக்கு தான் உள்ளதே தவிர தொழிலாளர் நீதிமன்றம் அதில் தலையிடவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியம், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட். மத்திய அரசு இச்சட்டம் குறித்து காரியங்களை செயல்படுத்தவும் தனக்கு ஆலோசனை கூறவும் இதனை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியத்தின் தலைவரை மத்திய அரசு நியமிக்கிறது. மத்திய அரசின் முதன்மை தொழிலாளர் ஆணையர், சீஃப் லேபர் கமிஷனர் இதில் ஒரு பதவி வழி உறுப்பினராக இருப்பார். அத்துடன் மத்திய அரசின் சார்பிலும் ரயில்வே, நிலக்கரி தொழில், சுரங்கத் தொழில், ஒப்பந்ததாரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழிலோடு அக்கறை உள்ளவர்களின் சார்பிலும் இவ்வாரியத்தின் உறுப்பினர்களாக அதன் எண்ணிக்கை 17க்கு அதிகப்படாமலும் 11க்கு குறையாத அளவிலும் மத்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். மாநில ஆலோசனை வாரியம், ஸ்டேட் அட்வைசரி போர்ட். பிரிவு 4 படி மாநில அரசு அமைக்கும் இந்த ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11க்கு அதிகப்படாமலும் 9க்கு குறைவாகவும் இருக்கும். மாநில அரசு சார்பிலும் தொழில்துறை, ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பிலும் அவர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட மாநில அரசே இவர்களை நியமிக்கும். இதன் தலைவர் மாநில அரசால் நியமிக்கப்படுவார். தொழிலாளர் சார்பான உறுப்பினர் எண்ணிக்கையும்
ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முதன்மை பணியாளர்கள் சார்பிலான உறுப்பினர் எண்ணிக்கையும் சம அளவில் இருக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு உரிமம் வழங்கல். லைசன்சிங் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ். உரிய அரசிடமிருந்து உரிமம் பெறாமல் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் கான்ட்ராக்டர் எந்த ஒரு நிறுவனத்திலும் யாரையும் ஒப்பந்த தொழிலாளியாக வேலைக்கு வைத்து அவரிடம் வேலை வாங்கக்கூடாது. ஒப்பந்ததாரர்களுக்கு இத்தகைய உரிமம் வழங்கும் காரியத்திற்காக அரசானது உரிமம் வழங்கும் அதிகாரிகளை லைசன்சிங் ஆஃபீஸர்ஸ் தகுந்த இடங்களில் நியமித்துள்ளது. உரிமம் பெறுவதற்குரிய தகுதி விண்ணப்பம், அதற்குரிய கட்டணம் மற்றும் ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு பிணை தொகை அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்ததாரரால் செலுத்தப்பட்டு அனைத்து விவரங்களும் முறைப்படி இருக்குமானால் உரிமம் வழங்கும் அதிகாரி தகுந்த விசாரணை இன்வெஸ்டிகேஷன் செய்து அந்த ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க உரிமம் வழங்கலாம். அந்த உரிமத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நேரம், விடுமுறை நாட்கள், கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு, கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள், பணி குறித்த கட்டுப்பாடுகள், நிறுவனத்தின் முதன்மை பணியாளரின் பெயர் விவரங்கள் மற்றும் இதர நிபந்தனைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த உரிமம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 மாத காலம் வரைதான் செல்லுபடியாகும். எனினும் அவ்வப்போது குறிப்பிட்ட கால அளவிற்கு அதனை புதுப்பித்துக் கொள்ளவும் வழி செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு நிறுவனங்கள் பெற வேண்டிய பதிவுச் சான்றிதழை ரத்து செய்துவிட்டாலோ அதனை எதிர்த்து 30 நாட்களுக்குள் அரசு இதற்கென நியமிக்கும் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் அப்பலேட் ஆஃபீஸர் இந்த நிறுவனம் மேல்முறையிடலாம். ஒப்பந்ததாரர்கள் பெற்றுள்ள உரிமத்தில் கூறப்பட்டுள்ள அளவிற்கு மேல் கூடுதலாக யாரையும் ஒப்பந்த பணியாளர்களாக எந்த ஒரு நிறுவனத்திலும் நியமிக்க முடியாது. இந்த உரிமம் மற்றவர்களுக்கு மாற்றத்தக்கதல்ல, நான் டிரான்ஸ்ஃபரபிள். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 1948 ஆண்டைய குறைந்தபட்ச ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய சட்டத்தின்படி கிடைக்க வேண்டிய ஊதியங்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களின் நலன்கள் மற்றும் உடல் நலம், வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். பிரிவு 16 படி ஒப்பந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒரு நிறுவனத்தில் 100 அல்லது அதற்கு மேற்பட்டு இருக்குமானால் அங்கு சிற்றுண்டிச்சாலை கேண்டீன் அமைக்கவும் அங்கு வழங்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட உணவுகள், விலை நிர்ணயங்கள் மற்றும் இதர வசதிகள் குறித்தும் உரிய அரசு ஆணை பிறப்பிக்கலாம். பிரிவு 17 படி ஒப்பந்த பணியாளர்களை வேலை சம்பந்தமாக இரவில் நிறுவனங்களில் தங்க நேரிடுமானால் அவர்கள் தங்குவதற்கு போதிய வசதிகள், வெளிச்சம் மற்றும் காற்றோட்டமுள்ள ஓய்வறைகள் ரெஸ்ட் ரூம்ஸ் அனைத்தும் முறைப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 18 படி தொழிலாளர்களுக்கு போதிய சுகாதாரமான குடிநீர், சுத்தமாக பராமரிக்கப்படும் கழிப்பிடங்கள், துணிகளை துவைப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். போதுமான அளவினானதும் தேவையான மருந்துகள் கொண்டதுமான முதலுதவி பெட்டிகள் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் அங்கு தேவைப்படும் வேலை நேரங்களில் கிடைக்க செய்ய வேண்டும். தண்டனைகள். இந்த சட்டத்தின் எந்த ஒரு பகுதியையும் மீறும் எந்த ஒரு நபருக்கும் 3 மாதங்களுக்கு அல்லது 3 மாதங்களுக்கு மேலாக சிறை தண்டனையும் அல்லது ரூபாய் 1000 அபராதமாக விதிக்கப்படும். அல்லது அவர்களின் தண்டனையின் தீவிரத்தை பொறுத்து 2 தண்டனைகளையும் சேர்த்தும் அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படலாம். கூடுதல் அபராதம் வழங்கப்படாத சட்டத்தின் கீழ் நிறுவனத்தில் பணிபுரியும் அந்த நபர் எந்த விதிகளையாவது மீறும் போது அந்த நபருக்கு 3 மாத கால சிறை தண்டனை வழங்கப்படலாம் அல்லது 1000 ரூபாய் அபராதம் வழங்கப்படும். அல்லது அவர்களது குற்றத்தை பொறுத்து 2 தண்டனைகளையும் சேர்த்து வழங்கலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.